ஹலோ ஷோல், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்னேக்கட் ஃபிஷ்ஷை க்ரூமிங் பண்ணுறது அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த கண்டெய்னரில் ஃபஸ்ட்டு என்னோடய சேல்ஸ்க்கு இருக்கிற ஸ்னேக்கட்டை நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 4 இன்ச்சஸ்க்கும் கொஞ்சம் மேலே இருக்கும். ஸோ இந்த ஸ்னேக்கட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த விதமான கலரும் நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. சில பேர் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, டெய்லெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலரேஷன் வந்திருக்கும். அண்ட் ஷோல் நல்லா அக்ரெசிவாகவும் இருக்குது இது. ஸோ இது மட்டும் இல்லை, மொத்தம் எல்லாம் அக்ரெசிவாக தான் இருக்கும். ஸோ அதனால தனித்தனியாக வச்சுருக்கோம் கண்டெய்னரில். ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு தண்ணி ரொப்பி அந்த கண்டெய்னரில் வச்சுருக்கேன். ஸோ அதனால் எந்த விதமான கலரும் இல்லை. ஃபின்லலாம் பார்த்தீங்கன்னா கலர்லாம் ரொம்ப டல்லாக இருக்கும். அண்ட் இது ஒரு 4.5 இன்ச்சஸ் வரைக்கும் இருக்கும். நல்லா கொஞ்சம் பெரிய ஸ்னேக்கெட்டு தான். அண்ட் இதோட மேக்ஸ் சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 to 8 இன்ச்சஸ் வரைக்கும் வளரும். ஸோ இது பார்க்கும்போது ஒரு நார்மலாக இருக்குல்ல, இது எந்த விதமான கலரும் இல்லைல்ல. பட் இது பெருசு. இதோட குட்டியை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கும் அதுக்கும் கலர் டிஃப்ரென்ஸேஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இது என் டேங்க்கில் ஒன்று இருக்குது. இதே ஸ்னேக்கட் ஸ்பீஷியஸ் தான். இது என் டேங்க்கில் இருக்குது. மெயின் டேங்க்கில் போட்டு வச்சுருக்கேன், பிளாட்டினம் டேங்க்கில். ஸோ அதை பார்த்தீங்கன்னா அதோட கலரை நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம். அண்ட் ஷோல் இந்த ஸ்னேக்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 இன்ச்சஸ் இல்லை ஒரு 3.5 தான் இருக்கும். ஸோ என் கண்டெய்னரில் இருக்கிறது பெருசு, இது குட்டி. இது என் டேங்க்கில் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். பெரிய மீனத்துக்கு என் டேங்க்கில் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மற்ற மீனெல்லாம் காலி பண்ணிடுவான். ஸோ அதனால் இவன் குட்டியாக இருக்கிறனால எந்த விதமான மீனையும் டிஸ்டர்ப் பண்ணலை. இவன் பாட்டுன்னு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக நீந்திக்கிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் இந்த கலரை பாருங்கள், உங்களுக்கு அந்த டெய்லில் இருக்க கலரு, ஃபின்னில் இருக்க கலர்லாம் பாருங்கள், நல்லாவே ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது கலர் ஏற ஆரம்பிக்கும். நல்லா மெச்சூர் ஸ்டேஜ் வரும்போது பார்த்தீங்கன்னா நல்லா செம்மையாக இருக்கும் பார்க்க இந்த மீன். ஸோ ஸ்னேக்கட்ஸ் குட்டியாக இருக்கும்போது அவ்வளோ கலர்ஸ் இருக்காது, வளர வளர தான் கலர்ஸ் இருக்கும். ஸோ அக்வேரியம் ஷாப்பில் சேல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் மெச்சூர் ஸ்டேஜ் ஸ்னேக்கட்ஸ் தான் சேல் பண்ணுவாங்க. பிகாஸ் பார்த்தீங்கன்னா அப்போ தான் இந்த கலரேஷன்லாம் வந்திருக்கும். மோஸ்ட்டாக அந்த ட்ராப் ஸ்னேக்கட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும்போதே சேல் பண்ணுவாங்க. இந்த ஸ்னேக்கட் ஸ்பீஷியஸ் பார்த்தீங்கன்னா சென்னா கெலர்த்தின்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலி கலர் எப்படி இருக்குன்னா, ஃபின்லலாம் நல்லா ப்ளூ ஏறும். டெய்லு, டார்சல் ஃபின், ஆனல் ஃபின்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளூ கலர் ஏற ஆரம்பிக்கும். டிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் அண்ட் ரெட் லைன், 2 லைனும் நீங்கள் பார்க்கலாம். அண்டு ஃபின்னு சம்டைம்ஸ் ப்ளூ கலர் இருக்கும், சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அது க்ரீன் கலரில் இருக்கும், எமரால்ட் க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ 2 வேரியண்ட்டில் இது வரும். ஸோ இது நல்லா ப்ளூ கலர் வேரியண்ட் இது. அண்ட் என்கிட்ட க்ரீன் வேரியண்ட் இருந்தது. பட் அது நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்க முன்னாடி வச்சுருந்தது. இப்போ அது என்கிட்ட இல்லை. ஸோ அது பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். ஃபின்லாம் நல்லா க்ரீனிஷாக இருக்கும். அண்ட் பாடி பார்த்தீங்கன்னா இதுங்களுக்கு சாக்லேட் ப்ரௌனு இல்லாட்டி டார்க் இன் ப்ரௌன் கலர் வரும். இது குட்டி, அதனால் இப்போதைக்கு இதுக்கிட்ட இந்த பாடியில் கலர் வரல, ஃபின்னில் மட்டும்தான் கலர் வந்திருக்கு. இது வளர வளர தான் பாடியிலலாம் கொஞ்சம் கலர் வர ஆரம்பிக்கும். ஸோ இது வளர வளர நம்ம எப்படி க்ரூம் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஸ்னேக்கட் வைக்கிறீங்கன்னா அந்த ஸ்னேக்கெட்டுக்குன்னு ஒரு டேங்க் செட் பண்ணுங்கள். எப்படின்னா நீங்கள் சுற்றி டார்க் தீமை கொடுங்க. ஸோ பிளாக் கலர் ஸ்டிக்கர் ஒட்டிடுங்க டேங்கை சுற்றி. அண்டு சப்ஸ்ட்ரேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் டார்க் சப்ஸ்ட்ரேட் கொடுங்க. ஆக்சுவலி என்னோடய சப்ஸ்ட்ரேட் பார்த்தீங்கன்னா லோக்கல் சாயிலு, அது ப்ரௌன் கலரில் இருக்குது. பிராண்டட்லாம் போனோன்னா நல்லா பிளாக்காகவே இருந்திருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பாடியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா பிளாக்காக பார்த்துருக்கலாம். பட்டு அந்த சாயிலுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த மீனும் இருக்குது கலரு. அண்ட் டேங்க்கில் ட்ரிஃப்ட் டூட்ஸ் ஆட் பண்ணுங்கள். ஸோ ஒரு நேச்சுரல் என்விரான்மெண்ட்டாக அந்த மீனுக்கு கொடுங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது அந்த மீன் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணும். ஸோ நல்லாவே கலரை பாப்பப் பண்ணி காட்ட ஆரம்பிக்கும். ஸோ டேங்க்கில் ட்ரிஃப்ட் டூட்ஸ் ஆட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஸ்டோன்ஸை வச்சு ஸ்கேப் பண்ணுறதுனாலும் ஓகே தான். ஸோ நீங்கள் ட்ரிஃப்ட் டூட்லாம் ஆட் பண்ணிவிட்டு டேங்க்கில் கொஞ்சம் லைவ் பிளான்ட்ஸை ஆட் பண்ணுங்கள். ஃபேக் பிளான்ட்ஸ் வேணால், அதுக்கு நல்லாவே தெரியும். லைவ் பிளான்ட்ஸை ஆட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் லைவ் பிளான்ட்ஸ் ஆட் பண்ண போகிறீங்கன்னா லோடெக் பிளான்ட்ஸாக போங்க. ஸோ லோ லைட் பிளான்ட்டு நீங்கள் ரொம்ப ஹைலைட் பிளான்ட்லாம் போகாதீங்க. ஸ்னேக்கெட்டுக்கு ஹைலைட் வைக்காதீங்க, அதுக்கு அது செட் ஆகாது. மீடியம் இல்லை லோ லைட்டு அது மட்டும் மெயின்டைன் பண்ணுங்கள். அண்டு பிளான்ட்டு நீங்கள் இந்த ஃபாக்ஸ் ஸ்டைலு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப் பண்ண தேவையில்லை மண்ணுக்குள்ளே, சாயிலுக்குள்ளே நீங்கள் டிப் பண்ண தேவையில்லை. நீங்கள் நார்மலாகவே தண்ணியில் போட்டு வச்சாலே ஓகே தான். ட்ரிஃப்ட் டூட்லலாம் அப்படியே நார்மலாக சுற்றி வச்சிட்டாலே ஓகே தான். நீங்கள் சாயிலுக்குள்ளே வைக்கிற மாதிரி பிளான்ட்டு கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம். அண்டு முக்கியமான விஷயம், சாயில் போடாதீங்க. டார்க் சப்ஸ்டேட்டுக்கு நீங்கள் வேறு ஏதாவது சூஸ் பண்ணுங்கள். சின்ன சின்ன கிரேவல்ஸ் கிடைக்கும், அதெல்லாம் நல்லா டார்க்காக அந்த பிளாக் கிரேவல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் சூஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? பிகாஸ் இவங்க பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணுவாங்க, சப்ஸ்டேட்குள்ளெலாம் போய் ஹைட் பண்ணுவானுங்க. ஸோ அந்த மாதிரி ஹைட் பண்ணும்போது நம்ம சாயில் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தண்ணியை கலக்கி விட்டுரும். ஸோ அதனால் நீங்கள் சின்ன சின்ன கிரேவல்ஸ், பிளாக் கலர் கிரேவல்ஸ் இருக்கும், அதை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஒயிட்லாம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், மீன் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஷோல் இண்டியன் ஆல்மண்ட் லீஃபை யூஸ் பண்ணுங்கள். தண்ணியை கொஞ்சம் அது டேன் பண்ணி விடும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஸ்லைட்லி அசட்டிக்காக மாற்றும் அண்டு பிஹெச் லெவலும் பார்த்தீங்கன்னா குறைச்சி விடும். ஸோ இந்த மாதிரி தண்ணிலாம் அதுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து டேங்க் செட் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஸோ வந்து இந்தியன் ஆல்மண்ட் லீஃப் கொடுத்து தண்ணி கொஞ்சம் டேனாக வச்சுக்கோங்க. எந்த பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் டேனாக தான் இருக்குது. நான் வந்து இந்தியன் ஆல்மண்ட் லீஃப் இல்லை, என் ட்ரிஃப்ட்வுட்லேருந்து வரது மூலிமா தண்ணி கொஞ்சம் டேனாக இருக்குது. பெஸ்ட்டு நீங்கள் இந்தியன் ஆல்மண்ட் லீஃபும் கூட ஆட் பண்ணுங்கள். ட்ரிஃப்ட்வுட்னால தண்ணி டேன் ஆகுதுன்னு வெயிட் பண்ணாதீங்க, இந்தியன் ஆல்மண்ட் லீஃபை ஆட் பண்ணுங்கள். ஸோ எந்த பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப டேன் வேணான்றதுக்காக தான் நான் அப்படி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ரொம்ப டேன் விரும்புகிறீங்கன்னா அப்படி கூட வைக்கலாம், இல்லாட்டி லைட்டாக கொஞ்சம் டேனாக செட் பண்ணுறோன்னா கூட வைக்கலாம். ஓகேங்களா, லைட்டாக கொஞ்சம் தண்ணி டேனாக வைங்க. அந்த வாட்ரு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த 3 வாட்டரை யூஸ் பண்ணுங்கள். ஒன்று பார்த்தீங்கன்னா கேன் வாட்ரு, ரெண்டாவது வந்து இந்த ஆர்ஓ வாட்டர் இருக்கும் அது, மூணாவது பார்த்தீங்கன்னா டேப் வாட்டரில் டீக்ளோரினேட் பண்ணுங்கள். அது வந்து குளோரினேட்டோடு வரும், டீக்ளோரினேட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் வாட்டர் யூஸ் பண்ணுறேன். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்ஓ வாட்டர் யூஸ் பண்ணுவேன், சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா கேன் வாட்டர் யூஸ் பண்ணுவேன். எது கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா, என்னை பொறுத்த வரைக்கும் அதிகமான டிடிஎஸ் லெவல் போயிடக்கூடாது. போர்வெல் வாட்டர்லலாம் பார்த்தீங்கன்னா அதிகமான டிடிஎஸ் லெவல் இருக்கும். எனக்கெலாம் வந்து டிடிஎஸ் லெவல் வந்து 1200 300 இருக்குது. ஸோ அதனால் அந்தளவுக்குலாம் டிடிஎஸ்லாம் நான் இந்த மீன் கொடுக்க மாட்டேன். ஸோ இதுக்கேற்ற மாதிரி வாட்டர் பேராமீட்டர் தான் நம்ம கொடுக்கணும். இதோட வாட்டர் பேராமீட்டர் செட் பண்ணுறதும் ஈஸிங்க, ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் இல்லைங்க. நீங்கள் கேன் வாட்டரை ஊற்றுங்க, இல்லாட்டி ஆரோ வாட்டர் ஊற்றுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி டேன் பண்ணுறீங்க இந்தியன் ஆல்மண்ட் லீஃபை வச்சு. ஸோ நார்மல் ட்ரிங்கிங் வாட்டர் பிஹெச் பார்த்தீங்கன்னா 7 தான். நீங்கள் வந்து இந்தியன் ஆல்மண்ட் லீஃப்லாம் தண்ணியில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிஹெச் ட்ராப் பண்ணி விட்ரும். அப்போ பார்த்தீங்கன்னா 6.7 இல்லை 6.5 வந்துடும் உங்களோட பிஹெச். எனக்கு கொஞ்சம் டேன் ஆகிடும், கொஞ்சம் அசிட்டிக்காகவும் ஆகிடும் தண்ணி. அந்த தண்ணி இந்த ஸ்னேக்கெட்டுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் டிடிஎஸ் லெவலுக்கும் அது பார்த்தீங்கன்னா 50லேருந்து 200க்குள்ளே தான் இருக்கும். இது சிம்பிள் தான். இது வந்து இதுக்கான வாட்டர் பேராமீட்டர்ஸ்லாம் நீங்கள் செட் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபீடிங்க்கு கொஞ்சம் கவனம் கொடுக்குற மாதிரியே இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா டெட்ராபைட்ஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளவர் ஆன் பில்லட்ஸும் கொடுப்பேன், பட் டெட்ராபைட்ஸ் தான் அதிகமாக கொடுப்பேன். பிகாஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 47% ப்ரோட்டீன் இருக்கிறனால. அண்ட் நீங்கள் வந்து பிளட் வேர்ம்ஸ்லாம் கொடுத்து லைஃப் ஃபீடு இந்த மாதிரி பிளட் வேர்ம்ஸே கொடுத்து நீங்கள் வந்து நல்லா க்ரூம் பண்ணிட்டீங்கன்னா பக்காவாக இருக்கும் இந்த மீன் பார்க்கவே. ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. அண்டு டயட்டில் பார்த்தீங்கன்னா பிளட் வேர்ம்ஸ் அண்டு பெல்லட்ஸ் இந்த ரெண்டுமே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. நான் பார்த்தீங்கன்னா பிளட் வேர்ம்ஸ் கொடுத்தா வச்சுக்கோங்களேன், அதுதான் வேணும் நட முடிக்கிறானுங்க. ஸோ அதனால் வந்து நான் ஃபுல்லாகவே பெல்லட்டாக போயிட்டுருக்கேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து இதை வந்து பிளட் வேர்ம் அண்ட் பெல்லட் ரெண்டுத்துக்கும் ட்ரெயின் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். ஓகேங்களா, பசிச்சா அது கண்டிப்பாக தின்னதான் போகுது. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் அப்படி ட்ரெயின் பண்ணலாம். சாட்டர்டே சண்டே பிளட் வேர்ம் கொடுங்க, அண்டு அதர் டேலாம் பார்த்தீங்கன்னா பெல்லட்ஸே கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ வந்து ஒரு நாளைக்கு 2 தடவை ஃபீட் பண்ணுங்கள். நான் அப்படி தான் ஃபீட் பண்ணுறேன், மார்னிங் அண்ட் நைட்டு. காலைல கொஞ்சம், நைட்டு கொஞ்சம், அவ்வளோதான். ரொம்ப அதிகமாகலாம் ஃபீட் பண்ணிட மாட்டேன். அண்ட் ஸோ உங்கள்கிட்ட ஒரு சின்ன மிரர் இருந்தால் ரொம்ப நல்லது. பிகாஸ் அந்த மிரரை காட்டி இந்த மீனை வந்து ரொம்ப கோவப்படுத்தி விடுங்க. அப்பப்போ சான்ஸ் கிடைக்கும் போடலாம். மிரர் க்ரூமிங் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் இதுக்கு டேங்க்குள்ளே இருக்கிறதுக்கு பண்ண மாட்டேன், பட் கண்டெய்னரில் இருக்கிறதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட மிரர் கிடையாது, பென்சில் இருக்குது. பென்சிலோட எட்ஜை காட்டி காட்டி இதுங்களுக்கு கொஞ்சம் கோவப்படுத்துவேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி கொஞ்சம் கோவப்படுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ மிரர்லாம் நீங்கள் வந்து டேங்க்குள்ளே விடாதீங்க. நார்மலாக நீங்கள் வந்து டேங்க் வெளியே வச்சு கொஞ்சம் ஒரு நிமிஷம் அந்த மாதிரி பண்ணிட்டு விட்டிங்கனாலே போதும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து என் நார்மல் கண்டெய்னர் இருக்கிற மீனை பார்த்துருப்பீங்க, அண்ட் டேங்க்குள்ளே இருக்கிற மீனை பார்த்துருப்பீங்க. ரெண்டுத்துக்கும் எப்படி டிஃப்ரென்சேஷன் இருக்குதுன்றத. அண்ட் இந்த ஸ்னேக்கெட் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கொஞ்சோண்டு தான் சேல்ஸ்க்கு இன்னும் இருக்குது பேலன்ஸு. ஸோ டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காமல் சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. See you next video. Bye bye.